மரியாதைக்குரிய நாகராஜன் அவருடைய கனவு நிறைவேறி இருக்கிறது. அவருடைய நீண்ட நாள் கனவு, ட்ரீம் சொல்லுவோம். ரொம்ப அற்புதமான விஷயம். இன்னும் கூட எனக்கு சின்ன இது, நம்ம இன்னும் கொஞ்சம் அவரோட சட்டமன்றம் மட்டும் இல்லாமல் இருந்தால் ஒரு 2 நாள் முன்னாடி அவரை அழைத்து இன்னும் நான் என்ன செய்யணும், உங்கள் பார்ட் என்ன, என்னுடைய பார்ட் என்ன, நம்ம கட்சி பார்ட் என்னன்னு கேட்டிருந்திருப்போம். அது சட்டமன்றம் நடந்ததுனால அதற்கு வாய்ப்பு இல்லாமல் ஆயிடுது. அதனால் இன்றைக்கு கூட முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டும்தான் 4:30 மணிக்கு தான் அசம்பிளி முடிஞ்சு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருந்தேன். இமயன் அவர்களும் ஒன்றியம் நம்ம பழனியாண்டி அவர்களும் மாற்றி மாற்றி லைனில் வந்தாங்க. அப்புறம் தான் உடனே ஃப்ளைட் டிக்கெட்டை திருப்பி வந்து 1:30 மணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மாற்றி இந்த விழாவில் குறித்த நேரத்தில் நம்ம கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஓடோடி வந்திருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, மன நிறைவாக இருக்குது. ஒரு தலைவர் எவ்வளோ பெரிய சட்ட உதவி நடக்குது. ஆனால் இங்கே உண்மையிலுமே எல்லாம் பொருத்தமான நபர்களை அழைத்திருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த விழா நாங்களே இனிமேல் அடுத்து ஏதாவது விழா நடத்தணும்னா நாகராஜன்கிட்ட கொஞ்சம் ஐடியா கேட்டுக்கிறோம். நீங்கள் வாருங்கள், நிறைய சிந்தனையை தாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மரியாதைக்குரிய அம்மையார் விஜயசுந்தரி அவர்கள், பெரிய பட்டிமன்ற பேச்சாளர், மரியாதைக்குரிய அண்ணன் ராஜப்பா அவர்கள், நிறைய அவரை தொடர்ந்து நான் அழைக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நீங்கள் கேட்கலாம். நம்ம அவர் ராஜப்பா அண்ணன் ராஜப்பா தானே? ஆமாம், நீங்கள் யோசனையை பார்க்குற பார்த்தா நான் பேரை மாற்றி சொன்ன மாதிரி இருக்கு. அவர் நிறைய நீங்கள் எந்த படம் நாங்கள் ஜானகிம்மாள் நிகழ்வுலேயே அவரை மேடை ஏற்றணும்னு நினச்சோம். நேர காலம் இல்லாமல் முடியல. நீங்கள் ஒரு படம் சொன்னீங்கன்னா அவர் அது எப்போ நடித்தது, எந்த வருஷம் வந்தது, என்றைக்கு ரிலீஸ் ஆச்சு, அதில் ஹீரோயின் யார், இவ்வளவும் சொல்லுவார், வில்லன் யார் எல்லாம் சொல்லுவார். குயிஸ் போட்டி வைக்கலாம். அதே போல் மரியாதைக்குரிய இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கூடிய விகடகவி வாகித்தவர்கள் சிறப்பாக ஒருங்கிணைச்சிட்ருக்காரு. மரியாதைக்குரிய வர இருக்கக்கூடிய காவேரி மைந்தன் அவர்கள், நம்முடைய இன்னும் வேறு யாரும் காரை சேனா அவர்கள், எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய மணப்பாறை மண்ணின் மைந்தர், அதனால் பெரிய எழுத்தாளர் அவர் தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம மனதை பொன்மாணிக்கும் நிறைய நூல் எழுதியிருக்கிறார். நம்முடைய மணப்பாறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசி. எனக்கு இன்றைக்கி அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அந்தோணியர் கோயில் திருவிழா, இன்னும் 2 கபடி போட்டி நடந்துகிட்ருக்கு. ராஜகிரியில் கும்பாபிஷேகம் ஒன்று இருக்குது, ஆண்டு விழா இருக்குது, நிகழ்ச்சி இருக்குது. நான் நடுவில் போயிட்டு வந்தாலும் கூட நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் இருந்து இந்த நிகழ்வை கொஞ்சம் ரசிங்க, கொஞ்சம் ருசிங்க. கண்டிப்பாக அண்ணன் உங்களை அட்ராக்ட் பண்ணுவார். எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய ஜனாதிபதியுடைய விருது பெற்ற நம்முடைய அம்மையார் அவர்கள், கண்ணம்மாக்கு அவங்க வந்திருக்காங்க. அவங்களையும் வருக வருக நான் அன்போடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய அன்பு சகோதரர் பழனியாண்டி அவர்கள், நம்ம நாகராஜ் அவர்கள், செந்தில் அவர்கள், எல்லாருக்கும் நம்ம எல்லார் நிர்வாகியும் சொல்லணும். முருகேசன்லேருந்து எல்லோரும் பின்னாடி எல்லோரும் இருக்கிறாங்க. அதனால் இந்த நிகழ்வு ஒரு நல்ல நிகழ்வு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திருநாமத்தை சொல்லி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு சிறப்பான ஏற்பாடு, ரொம்ப அருமையான ஏற்பாடு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் பணத்தை பார்க்க மாட்டார். அதுமாதிரி தான் அண்ணன் நாகராஜனும் இன்றைக்கி எதையுமே செலவெல்லாம் பார்க்காம ரொம்ப ஏற்பாடுகளை சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு புத்தகத்தை, ஏழைகளுடைய இறைவன் எம்ஜிஆர் என்ற இந்த புத்தகத்தை அண்ணன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். நான் கூட ஒரு புத்தகத்தை டக்குன்னு எடுத்தேன். என் கண்ணில் ஒரு பக்கத்தை கரெக்டாக எடுத்து வச்சுருந்தேன். அதில் கரெக்டாக எம்ஜிஆர் எனக்கு இதே புக்ஸ் தான். ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். பக்கம் 41 எம்ஜிஆர் முதல்ல பரங்கிமலையில் போட்டிட்டார். எவ்வளோ வாக்கு வாங்கினார்? 54,000 வாக்கு. அப்புறம் திருப்பி 2வது முறை பரங்கிமலையில், 3வது முறை அருப்புக்கோட்டை, அப்புறம் மதுரை மேற்கு, அப்புறம் ஆண்டிப்பட்டி. இப்படி ஒவ்வொரு காலகட்டம் நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. அதனால் அவசியமான தேவையான இந்த நூலை உருவாக்கியதற்கும் அண்ணன் அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கு துணை புரிந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை என்னுடைய மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய விராலிமலை மண்ணிற்கு பெரிய ஒரு முத்தாய்ப்பாக நாகராஜ் அண்ணன் ஒரு அடையாளமாக இந்த விழாவை நடத்தியிருக்கிறார். இன்று முதல் அண்ணன் விராலிமலை நாகராஜன் அப்படின்றத அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள கிடைப்பேன். இப்படி அடையாளப்படுத்தி கொள்வதுதான் உங்களுக்கும் பெருமை, அது எங்களுக்கும் பெருமை. தொடர்ந்து நீங்களும், தம்பி வந்திருக்காரு, உங்கள் அன்பு மகள் வந்திருக்காங்க, தீபன், எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்லாம். எம்ஜிஆர் அவர் அண்ணன் ரொம்ப அழகாக சொன்னார். எங்களுடைய பேச்சாளர் விகடகவி வாகித்தவர்கள்
எம்ஜிஆர் படத்தை திறந்ததுக்கே என்னை பாராட்டினார். அவர் வந்து புத்தகத்தையே கொடுத்துருக்காரு, இவ்வளோ பெரிய நிகழ்வு நடத்துகிறாரு. நீங்கள் எல்லாத்துக்கும் மேலே அண்ணன் நாகராஜன் அவர்களை தான் பாராட்டணும். அண்ணன் எம்ஜிஆர் நாகராஜன் அவர்களை நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று கேட்டு தம்பி பசுபதிக்கு நன்றி சொல்லி, நல்ல வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டதில் நான் 2 விஷயம் குறிப்பிடுறேன். ஒன்று, மணவை பொன்மாணிக்கம் அவர்கள் வந்திருக்கிறத வாய்ப்பாக சொன்னாங்க. அவரும் மணவை பொன்மாணிக்கம் அவருடைய புத்தகம்லாம் நான் படிச்சிருக்கேன். அவரும் இதை நான் வாய்ப்பாக எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் பொதுவாக சொல்லிக்க விரும்புகிறேன், வாய்ப்பு வந்தால் அதன் முன்முடியை பிடித்துக் கொள்ள வேண்டும். காரணம், பின்னந்தலை வழுக்கையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வாய்ப்புகளை பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி, ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் அட் த டோர் ஒன்லி ஒன்ஸ் என்ற பழமொழி இருக்கிறது. மற்றும் ஒரு புத்தகத்தை பிரித்து பார்த்து அந்த ஒரு விடையை மட்டும் நான் சொல்ல விளைகிறேன். நம்முடைய ஆழ்வார் திருநகர் ராஜப்பா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது, விருது வழங்கப்படுகிறது. அண்ணன் பேசியிருக்காங்க. நான் ஒன்றே சொல்லிக்கல விரும்புகிறேன். நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது ஒன்று குறிப்பிட்டாங்க. அவங்க புத்தகத்தை எடுக்கிறாங்க, எடுத்தோடனே எந்த செய்தி வருதுன்னா, பரங்கி மலையில் தலைவர் ஜெயிச்ச செய்தி வருது. இதில் தான் ஒரு கவித்துவம் இருக்கிறது. என்னன்னு சொன்னா, பரம்புமலை பாரி முல்லைக்கு தேர் தந்தான். பரம்புமலை பாரி முல்லைக்கு தேர் தந்தான். எங்கள் பரங்கிமலை பாரியோ 85 லட்சம் குழந்தைகளுக்கு சோறு தந்தான் என்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை சத்துணவு சரித்திரம் பாராட்டுவாங்க. அந்த பாரி, பரம்புமலை பாரி தேரை தந்துட்டு அவருடைய இல்லம் சென்றார். எங்க தலைவர் சோரை தந்துட்டு மக்களின் உள்ளம் சென்றார். இதான் உண்மை.